friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மள எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படினா முடி கொட்றதா. நமக்கு மட்டும் இல்ல, ஆண் பெண்கள் இருவருக்குமே இருக்கிற பிரச்சனை தான் அது. ஆமால फ्रेंड्स, நமக்கு இந்த பிரச்சனை வரும்போது நம்ம அதை பார்த்து பயப்படுறோம், கவலைப்படுறோம். கவலைப்பட்டு தான் ஆகணும். ஏனா நமக்கு அழகு தரக்கூடிய ஒண்ணு அந்த கூந்தல் மட்டும்தான். அந்த கூந்தலுமே இல்லைன்னா எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க. சோ அதுத பயம் போக்கணும், ஈஸியாவே அந்த முடி வளரணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த ட்ரிங்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாரத்தோட முடிவுல, அதாவது 7வது நாள்ல உங்க முடி தரைய தொடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படிப்பட்ட ட்ரிங்க் ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இதை எப்பப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்க நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காயில் என்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் சி சத்து இருக்குது. இந்த சத்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா முடி நல்லா வளர்றதுக்கு, முடி கொட்டுறது நிப்பாட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம முடி வந்து எதனால ஆயிருக்கும் அப்படின்னா ஹெரட்டின்கிற ஒரு புரதத்தால் ஆயிருக்கு. அந்த புரதம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த நெல்லிக்காயில் இருக்குது. அப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதினா எடுத்திருக்கேன். புதினாவும் ஒரு வகையான முடி உதிர பிரச்சனைக்கு தீர்வாக பயன்படுத்தும் ஒரு மருந்து தான் இந்த புதினா, அதனால இதை எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவேப்பிலை வந்து என்ன தன்மை இருக்குது அப்படின்னா நம்ம நரைச்ச முடியை கூட கருப்பாக மாற்றும் தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த கருவேப்பிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் நான் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த சீரகம் வந்து என்ன அப்படின்னா கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். இந்த கருவேப்பிலையும் இந்த சீரகமும் கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம ஈஸியான ஹேருக்கான ட்ரிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போதும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டல இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து 1 கிளாஸ் வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன். இது அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை பிரித்து எடுத்த பிறகு இதில் லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப முக்கியம். அதை சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இதில் லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு, 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ட்ரிங்கை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுவும் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் வாரத்தில் 7 நாளும், அதாவது டெய்லியும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி குடிச்சிட்டு வரனால முடி நல்லா கருகருன்னு நீளமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நரைச்ச முடி இருந்தாலும் மறையும் ஃப்ரெண்ட்ஸ், மறைஞ்சு கருப்பாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.